அன்பார்ந்த இந்தியனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு ஆக்சுவலாகவே ராசிக்கு 5ல் வரும். ராசிக்கு 5ல் வராது. ராசிக்கு 5ல் வரும்போது நன்மை நடக்கும். ராசிக்கு 5ல் வரும்போது என்ன சொல்லலாம்னா நன்மை நடக்கும். 2.5 வருட காலங்களில் சில உயர்வுகள். அவன் என்ன சொல்றான்னா பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வலுவான கிரகம் விருச்சிக லக்னத்திற்கு 3 நாளுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம். ஏன்னா லக்னத்துக்கு அது 3 குடையவனும் 4 குடைய, மகர ராசியும் கும்பராசியும் 3 நாளுக்குடையவனாக 5ல் கோணம் ஏறுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு என்ன சொன்னா ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும். நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். தொழில் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே என்ன சொன்னா நீங்கும். 2வது என்ன சொன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் குலதெய்வ ஸ்தானமாக இருந்தாலும் முதல் குழந்தை அந்த 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் முதல் குழந்தை. அந்த முதல் குழந்தை விஷயத்தில் சற்று தடை தாமதங்கள், அவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று சொல்லி முதல் குழந்தை விஷயத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் தடை தாமதங்கள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு குழந்தைக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கீங்க அப்படின்னு வைங்க. அதில் என்ன சொல்லலாம்னா அந்த 5ஆம் இடம் என்ன சொன்னா ஒரு காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வகையில் என்ன சொன்னா ஒரு பெரிய முக்கியமான இடம். அந்த இடத்துல சனி போய் வரும்போது, சனி என்பது ஒரு சுலோகம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்தாலும் என்ன சொன்னா நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னா ஒரு வெளி உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு சேமத்தை கொடுத்த பப்ளிக்ல என்ன சொல்லலாம்னா ஒரு நல்ல இமேஜை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர் போய் உட்கார்ந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தை விஷயத்தில் ஒரு கல்வியோ நீங்க எதிர்பார்த்த ஒரு பதவிக்கோ வருவதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த காலத்தில் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் 5ஆம் இடத்து சனி சுணக்கத்தை கொடுப்பார். அதில் நீங்க கொஞ்சம் என்ன சொன்னா அதிகமான பல்ஸ் போட்டுத்தான் ஆகணும். நீங்க இன்புட் கொடுத்தாகணும். பொதுவாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி அப்படின்னா நல்லா இருக்கு. தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் நல்லா இருக்கு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் குழந்தை அப்படிங்கிறதுனால அதில் தடை தாமதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால என்ன சொன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது என்ன சொல்றான்னா அவர் பார்க்கின்ற இடம் ரிஷபத்தை பார்க்கிறார். அப்ப ரிஷபம் அப்படிங்கும்போது ராசிக்கு 7, ரிஷபம் அப்படின்னு சொல்லி வரும்போது ராசிக்கு 7 கூடையவன். மனைவி சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த உறவுகள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் தன்மைகள் என்ன சொன்னா கொஞ்சம் சுலோவாகவே நடக்கும். ஏன்னா கரியன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய 3வது பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கிறான். அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன சொன்னான்னா கணவன் மனைவிக்குள் அப்படி லேசா உரசல்களோ தன்மைகளோ பிரச்சனைகளோ கண்டிப்பாக வரும். ஏன்னா விருச்சிக லக்னத்திற்கு சனி விருச்சிக ராசிக்கு சனி என்ன சொன்னா பகைஸ்தானாது. 2வது பகைஸ்தானாது. அப்ப பகைஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி பார்க்கின்ற இடங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் பேதனத்தை கொடுக்கத்தான் செய்யும். அந்த 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு வராது. அதற்கு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார் என்பதனால மூத்த சகோதரர்கள் இருந்தால் அல்லது மூத்த சகோதரர்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா என்ன சொல்றான்னா பொருளாதாரத்தில் சேமிப்பை கரைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே காலபுருஷனுடைய விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷனுடைய விரயஸ்தானத்துல போய் தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அது உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடமாக அவர் பார்க்கின்ற 7ஆம் இடம் என்பது திக்பலத்தோடு என்ன
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் மூத்தோர் இருந்தால் மூத்தோர் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து எங்காவது ஒரு சேமிப்பு இருந்தால் அதை வந்து உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, உடைக்கணும். அதை வந்து என்ன சொன்னா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தா என்ன செய்வீங்க? எடுத்துத்தான் ஆகணும். அப்ப 11ஆம் இடத்தில் வந்து கிரகம் இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து 10வது பார்வையாக பார்க்கிறார். தன குடும்பத்தில் வந்து கொஞ்சம் என்ன செய்யணும், எங்கேயும் பேச்சு வார்த்தைகள் போக்குவரத்து தன்மைகளை வந்து நீங்கள் வந்து வெளியே பேசும்போது வார்த்தைகளை வந்து என்ன சொல்லலாம் கொஞ்சம் நன்றாக அளந்து இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா, பேசினால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எப்பயுமே சனி பார்க்கின்ற இடங்கள் வந்து பாதிப்புன்னு தானே ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கான். ஆனால் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு அவர் பார்க்கின்ற இடங்களில் கிரகங்கள் இருந்து விட்டால் அவர் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டார். அவர் பார்க்கின்ற இடங்களில் வந்து என்ன சொன்னா கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த இடத்தில் வந்து நீங்கள் எப்பயுமே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்னா வந்து பொதுவாக எள்ளுருண்டைகள் தானம் பண்ணுவது, எள்ளுருண்டை தானம் பண்ணணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னா சனிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு 8 எள்ளுருண்டைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து யாரோ வந்து என்ன சொன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுங்க. அது உங்களுக்கு சிறந்த ஒரு அற்புதமான பரிகாரமாக போயிடும். அப்ப அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சனிக்கிழமை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லெண்ணெய் நன்றாக தேய்த்து குளிக்கணும். கால் பாதங்களுக்கு இரவில் படுக்க போகும்போது நல்லா நீட்டாக காலை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நீட் பண்ணி என்ன சொன்ன நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் வந்து கால் பாதங்களில் நல்லா நைஸா உள்பாதம் வரைக்கும் நன்றாக தடையை விட்டு சனீஸ்வர பகவானை நினைத்து விட்டு படுங்கள். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா வந்து தோல் வந்து சீக்கிரமாக வந்து என்ன சொன்னால் உணர்ந்துடும். ஏன்னா நீங்கள் நல்லா குளிர தேய்ச்சிடக்கூடாது. லைட்டாக நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தேய்க்கும் போது தேய்ச்சிட்டு என்ன சொன்ன நைட்டு பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் பால் பாதங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கும் போதும் நல்லெண்ணெய் தானம் பண்ணும் போதும் நல்லெண்ணெய் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தான். அவரை யாராலையும் நீங்கள் மாற்றிக்கிடலாம் முடியாது. அவரிடம் நீங்கள் கவனமாகத்தான் இருக்கும். தர்மம் பண்ணியவனை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் அவர் பிடிப்பார். அப்போ உங்களுடைய விருச்சிக ராசிக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து 5ஆம் இடத்தில் வந்திருக்கிற காரணத்தில் யோகம் இருந்தாலும் அவயோகம் என்பதை ஒன்றை எல்லா கிரகங்களுமே கொடுக்கத்தான் செய்யும். அதுல உங்களுடைய விருச்சிகம் என்பது 7ஆம் இடமாகவும், அதுக்கடுத்து கன்னிராசி என்பது 11ஆம் இடமாகவும், தனுசு ராசி 2ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால் இந்த இடங்களில் வந்து கிரகங்கள் இருந்தால் உங்களை பாதிக்காது, இல்லை என்று சொன்னால் பாதிக்கும். அதனால் கவனமாக நடக்கணும். நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.